மற்றும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது நான் பலமா போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசுவாசம் என்பதனையும் சுருக்கமாக வேதத்தில் தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ விசுவாசிக்க வேண்டியது என்ன என்பது தெளிவாக 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்க வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:18 மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. ரோமர் 8 இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சலுகை. ஆதலால் அந்த சலுகையை கிறிஸ்தவர்கள் பெற்றபடியினால இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், இக்காலத்து பாடுகளை வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியுமா? மறுபடியும் சொல்கிறேன், இக்காலத்து பாடுகளை வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியுமா? இதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையான எங்கள் பிதாவே, மக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நிலங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நிலங்களை முடிசூட்டி விட்டதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நிறங்களை அருமையான பிதாவை இடவிடாமல் எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். நாங்களோ அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே,
அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ நான் ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தில் உள்ள அந்த வாக்கியத்தை விவரமாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். கடைசி செய்தியில் அதை பற்றியே நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். இப்பவும் தொடர்ந்து அதே வார்த்தையை விவரமாக பார்க்க போகிறோம். அப்போ மத்தேயு 13:14-15 ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். அப்போ நாங்கள் எவ்வளோ வரையும் பார்த்து நாங்கள் என்று சொன்னால், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை இதைத்தான் 13:14-15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார், நேரடியாக சொல்லியிருக்கிறார். உங்களில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இப்போ நாங்கள் அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது என்பதை முந்தின செய்தியில் பார்த்தோம். இப்பொழுது காதால் மந்தமாய் கேட்டு, அப்போ காதால் மந்தமாய் கேட்டு என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை அவர்கள் இடவிடாமல் கேட்டார்கள். அப்போ அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டும் அவரிடத்திலே அவர்கள் திரும்பவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாம் கேட்டதை சொற்பமாக செயற்படுத்தினார்கள். தாம் கேட்டதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. வெரி ஸ்லோவாக இருந்தார்கள் நடைமுறைப்படுத்துகிறதுக்கு. ஏனென்றால் இருதயத்தில் மனம் இருதயத்தில் இல்லை. கர்த்தரிடத்தை திரும்ப வேணும், கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன என்று சொல்லி அந்த அவர்களுடைய ஆத்துமாவில், அதாவது பசியும் இல்லை, தாகமும் இல்லை. ஆனபடியால் கேட்டதை அவர்கள் மிகவும் ஆறுதலாக செயற்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவரோ அவர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தில் பசியும் இல்லை, தாகமும் இல்லை, இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புகிற எண்ணமும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்றதை கவனமாக எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவரோ அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்தது எல்லாம் இழந்து போகும் வரைக்கும். அப்போ கிறிஸ்து உனக்கு வேண்டாம் என்றால் கிறிஸ்துவை பற்றி நீ அறிந்தது உனக்குள்ள இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ அறிந்ததெல்லாம் இழந்து போகும் வரைக்கும் அவர்களோடு இருந்து பின்பு தன்னையும் அவர்களிடத்தில் இருந்து விலக்கி கொள்வார் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி லூக்கா 8:18 சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனிக்க வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம், ஸ்பிரிச்சுவல் லோ.
லூக்கா 8:18 ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் கேட்கிற விதம் பசி இருக்குதோ தாகம் இருக்குதோ, அல்லது சும்மா வந்து பேசாமல் எல்லாரும் கேட்க சொன்னார்கள், வந்து நாங்கள் அதற்கா கேட்போம்ண்டு, ஆனால் அதை காதுக்குள்ளே போகவும் விடவில்லை, அதை இருதயத்துக்குள்ளே போகவும் விடவில்லை, மேலால் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு எச்சரிக்கையாக போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறத குறித்து விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனவனோ, மிக முக்கியமான விஷயம், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இது ஒரு ஆவிக்குரிய சட்டம். அந்த சட்டத்தில் என்ன எழுதியிருக்கென்று சொன்னால், எவன் ஆண்டவரை பற்றி அறிய விருப்பமாய் இருக்கிறானோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும், அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். இல்லாதவன் அவனோ, ஆண்டவரை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறவன் அவனோ, அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும். அப்போ அவன் முந்தி பிந்தி ஏதாவது தன்னிடத்தில் இருக்கென்று சொல்லி அவன் நினைத்தானா இருந்தால் அதுவும் அவனை விட்டு முற்று முழுதுமாக அகற்றப்படும் என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியே லூக்கா 8:18 ஒரு ஆவிக்குரிய சட்டம். இவன் வந்து உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே மறக்க முடியாத நிரூபணம் தமக்கு முன்பாக இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் மனுஷனாக இஸ்ரவேலியர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ஆனால் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். மறக்க முடியாத நிரூபணம் தமக்கு முன்பாக இருந்தும் வேண்டுமென்றே அப்படி செய்தார்கள். இவர்கள் சாத்தானோடு உடன்படிக்கை செய்து இந்த காலத்தில் சமாதானத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்துமாவையோ பணயமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த பரிதாபகரமான நிலைமையில் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆத்துமாவை பணயம் வைத்திருக்கிறார்கள். லூக்கா 14:28-35 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை அறியும் வரையும் விடுதலை இவர்களுக்கு காணல் நீராக அமையும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியும் தனையும் அவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க இக்காலத்து பாடுகள் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருப்பதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்து பாடுகள் என பவுல் அப்போஸ்தலர் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பாடுகளை பற்றி மட்டுமல்ல, மனித வீழ்ச்சியின் நிமித்தம் அந்த பாவம் மனித குலத்தை முற்று முழுவதுமாக ஆக்கிரமித்து ஏற்படுத்தியிருக்கும் வேதனைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் மாம்சத்தின் கிரியைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் சாவுகளையும் இடுகாடுகளையும் சுடுகாடுகளையும் நோய்களையும் பிரிவினைகளையும் மற்றும் மனித சமூகத்தை இரும்பு கரத்தினால் ஆளுக செய்கிற சாத்தானையும் அவனுடைய அந்தகார சக்திகளின் நாசகார செயற்பாடுகளையும் சேர்த்தே இந்த காலத்து பாடுகள் என்று பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ தேவன் மனிதனை
அப்படியாக சிருஷ்டிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த கண்ணீர், இந்த சாவு, இந்த இடுகாடு, இந்த சுடுகாடு, இந்த நோய்கள், இதுகள் எல்லாவற்றையும் மனுஷன் அனுபவிக்க வேண்டும் என்று மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கவில்லை என்பதை முதல் கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் நான் அறிந்த அளவில் தேவனை குறை கூறுவதற்கு முன்னுக்கு நிற்கிறார்கள். தங்களுடைய ஞானத்தை பாவித்து, தங்களுடைய கெட்டித்தனத்தை பாவித்து, சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலியர்கள் அப்படி செய்தார்கள், கிறிஸ்தவர்களும் அப்படி செய்கிறார்கள், தாராளமாக செய்கிறார்கள். ஆனால் மனுஷனை அப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சிருஷ்டிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பரிபூரணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய ஏற்பாடாகும். அப்போ இது பற்றி யோவான் 10:10 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 10:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சாத்தான் அதுக்குத்தான் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன காரணத்துக்கு வந்திருக்கிறார்? மனுஷனை பரிபூரணமாக்க. மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போனான், அது அவன் தேடினது. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற காரணம் அது அவன் தேடின பிரச்சனை. அப்போ அதிலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறார். ஆனபடியால் தான் அவர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 2 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ நாம் பரிபூரணமாக இருக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ நடந்தது என்னவென்றால், ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததன் நிமித்தம் தேவன் அவனை விட்டு பிரிந்தார். அவன் தன் தேவனை மாற்றி பிசாசை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டான். யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமனுடைய தெரிவின் மூலம் அவன் தனக்கு தீங்கு ஏற்படுத்தினது மட்டுமல்ல, மிருகராஜ்யம், கோள்கள், நட்சத்திரங்கள், தனக்கு பின்பெறும் சந்ததி எல்லாவற்றிற்கும் பாரிய தீங்கு ஏற்படுத்தி இருக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், ஆதாமினுடைய தெரிவின் மூலம் அவன் தனக்கு தீங்கு ஏற்படுத்தினது மட்டுமல்ல, தனக்கு தன் மூலமாக வருகிற சந்ததிக்கும் தாங்க முடியாத தீங்கு ஏற்படுத்தினது மட்டுமல்ல, மிருகராஜ்யம், அனிமல் கிங்டம்ஸ், அதுகளுக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் தீங்கு ஏற்படுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அவைகள் யாவும் மனிதனை போல தாறுமாறாக குளறுபடி உள்ளதாகவே இருக்கிறது என்பதையும், குளறுபடியாகவே செயற்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் குளறுபடியாக இருக்கிறான், அதே மாதிரி அவனுக்காக படைத்த எல்லாம் குளறுபடி நிறைந்ததாக இருக்கிறது. இது எல்லாம் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்டது. இதன் நிமித்தம் புயல் காற்று, சூறாவளி, சுனாமி, வெள்ளப்பெருக்கு, பூகம்பம், எரிமலை, வறட்சி, மழையின்மை,
பஞ்சம் ஆகியவற்றால் பூமி தாங்க முடியாத வேதனைகளையும் மனித இழப்புகளையும் சந்திக்கிறது என்பது பொதுவாக நாம் அறிந்த உண்மை. இது மனித வீழ்ச்சியின் பிரதிபலனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனித வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட பிரதிபலன் இதென்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இவ்வாறாக பூமியை சிருஷ்டிக்கவில்லை. அப்போ இதிலிருந்து மனிதன் படிக்க வேண்டிய ஒரு படிப்பினை உண்டு. அந்த படிப்பினை என்னவென்றால், மனுஷனுக்குள் உட்புகுந்த அந்த பாவம் ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் மனுஷனுக்குள் உள்புகுந்த அந்த பாவம் மகா பயங்கரமானது. அந்த பயங்கரமான அந்த பாவமே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் அதனை பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. பாவம் மரணத்தை ஏற்படுத்துகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷனுக்குள் உட்புகுந்த அந்த பாவம் மரணத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்குள் நாசகார சக்தியாகிய பாவம் உட்சென்றது. இந்த உண்மையை மனுஷன் அறியாமல் இருக்கிறானே. மனுஷ குலத்தின் பிரச்சனை இதுதான் என்பதை மனுஷன் அறியாமல் இருக்கிறான். இது பற்றி ரோமர் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறத மிகுந்த கவனத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். இப்படியாக ஒரே மனுஷனால அந்த பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய அவல நிலைமைக்கு காரணம் என்ன என்பது ரோமர் 5:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரே மனுஷனால ஆதாமினால அந்த பாவமும் நாசகார சக்தியாகி அந்த பாவம் ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி அந்த பாவத்தினால் மனுஷனுக்குள்ளுக்குள்ள போய் மனுஷனுக்குள்ள மரணத்தை ஏற்படுத்துகிறபடியினால் இப்படியாக ஒரே மனுஷனாலே அந்த பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்குள்ளும் அந்த பாவம் உட்சென்றது. பிறப்பின் மூலம் எல்லாருக்குள்ளும் அந்த பாவம் உட்சென்றபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் பிரதிபலனாக முற்றிலும் தேவ உணர்வுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் எந்த நேரமும் கடவுளை பற்றிய சிந்தனையோடு இருக்க வேண்டிய மனுஷன், தேவ உணர்வு உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் முற்றிலும் சுய உணர்வு உள்ளவனானான். முற்றிலும் சுய உணர்வு, எந்த நேரமும் தன்னை பற்றிய சிந்தனை, எந்த நேரமும் தன்னை பற்றிய சிந்தனையை உடையவனானான். வேதனைகளும் துன்பங்களும் சாவும் அவனுடையதாயிற்று. ஆதாமுக்கு ஏற்பட்டபடியே அவனிலிருந்து தோன்றின முழு மனுஷ குலமும் தேவ சாயலற்று ஆதாமின் சாயலுடன் பிறந்து ஆதாம போலவே வேதனையின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரையும் இந்த நிலைமையில் ஒருவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை மனுஷகுலம் அறிந்திருப்பதாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பார்களாக. இந்த உலகத்திற்கு அவருடைய 2ஆம் வருகை ஒன்றே இரட்சிப்பாகும்.
இரண்டாம் வருகை ஒன்றே ரட்சிப்பாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலர் இன்னும் பல வழிகள் உண்டென்று உபதேசிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஏராளமான மனுஷர்கள் இன்னும் பல வழிகள் உண்டு என்று உபதேசிக்கிறார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற மனுஷர்கள் இன்னும் பல வழிகள் உண்டு என்று உபதேசிக்கிறார்கள். அது வஞ்சக ஆவியின் போதனை. அது சாத்தானுடைய வஞ்சகம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு வழியும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவரே ஒரே வழி. அவருடைய இரண்டாம் வருகை ஒன்றே மனுஷகுலத்துக்கு பூரண ரட்சிப்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரண்டாம் வருகையின் பின் இந்த பூமியில் சகல ஜனங்களுக்கும் ஜனாதிபதியாக இருப்பார் என்ற ஒரு குட் நியூஸை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பூமி எப்படி செயற்படும் என்பதை பற்றி ஏசையா தீர்க்க தரிசனமாக ஏசையா 11:5-9 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதி அவருக்கு அரக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்ட போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு அவர் இந்த பூமியின் எல்லா தேசத்திற்கும் ஜனாதிபதியாக இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியின் கீழ் பூமி எப்படி செயற்படும் என்பதை தெளிவாக ஏசையா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை நிறைவேற்றுவதற்கு அந்த காலத்தில் மனிதனுக்கு விரோதியான சாத்தானும் அவனுடைய கூட்டமும் முழுவதுமாக பாதாளத்தில் தள்ளப்பட்டு அதன் மேல் முத்திரையிடப்படும் என்றும், மரணமும் பாதாளமும் அக்கினியில் தள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம், சாத்தான் முழுவதுமாக பாதாளத்திலே அந்த நேரத்தில் தள்ளப்படுவான். அது மட்டுமல்ல, மரணமும் பாதாளமும் அக்கினியில் தள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.